இது என்னோடய பர்த்டேவோட ஷார்ட்ஸ் தான். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக சித்தி பசங்க, நான், தம்பி, அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா காரணம்பாளையம் போயிட்டுருக்கோம். நொய்யல் டு காரணம்பாளையம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வரும். இதெல்லாம் இந்த சைடு போகிற ரூட்டு. இதெல்லாம் பாருங்கள், நிறையா விவசாயமாக இருக்குது. நிறையா கிழங்கு எல்லாமே பதிச்சிருக்காங்க, அறுவடை செஞ்சுருக்காங்க. அதோட குச்சிங்க தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. இந்த சைடு ஃபுல்லாகவே அதிகமாக வீடு இருக்காது, 1-2 தான். எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் வீடு வச்சுருப்பாங்க, நிலம் வச்சுருக்கவங்க. இந்த குச்சியெல்லாம் பார்த்திங்களா, இதெல்லாம் ஒரு கிழங்கோட குச்சி கிழங்குன்னு நினைக்கிறேன் அதோடது. இது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பாக இருக்கும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். என் தம்பி தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான், நடுவில் நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி அம்மா உட்காந்துருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். அதிகமாக விவசாயம் இங்கே தான் பண்ணுவாங்க, கம்பு, சோளம் அந்த மாதிரிலாம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அந்த சைடு வீடுங்க. நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இதுதான் உள்ள என்ட்ரி போகிற இடம். முன்னாடி ஒரு கடை இருக்கும், அங்கே என்ன மீன், சிக்கன் எல்லாமே கொடுத்தாலும் அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. அங்கே தான் சமைச்சு வாங்குவோம் அதிகமாக. இந்த தடவை நாங்கள் சமைச்சு வாங்கலை, எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே பார்த்திங்களா, இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே தான் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே ஃபுல்லாகவே எல்லாருமே குடிச்சிக்கிட்டு அப்படியே கறி சாப்பிட்றதுக்காக இங்கே வருவாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்கே ஃபுல்லாகவே ஃபேமிலிஸாக தான் இருப்பாங்க. இங்கே எல்லா இடமும் சூப்பராக இருக்கும், முன்ன மாதிரி இல்லை. இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த பிளேஸையே டோட்டலாக. முன்னாடி வந்தால் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான் இருக்கும், மேலே ஏறி இறங்குறதுக்கு திட்டு மாதிரி. இப்போ அந்த இடத்தையே ஃபுல்லாக கட்டி பில்டிங்காக மாற்றி வச்சுருக்காங்க சைடில். இந்த இடம் பார்த்திங்களா, வாய்க்கால் பகுதி. இங்கே தான் தண்ணி எடுத்து விட்டு அங்கே தான் மீன் பிடிப்பாங்க வர தனியாக. அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக தண்ணி ஓட்டமாக இருக்கும், இங்கே மட்டும் தான் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்தெல்லாமே இப்போ புதுசாக கட்டினது தான். முதல்ல ஒரே ஒரு இடம், இந்த இது மட்டும்தான் இருக்கும், இது வரைக்கும் தான். இப்போ தான் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த இது மாதிரி கட்டியிருக்காங்க, பார்க் மாதிரி. இந்த இடத்துல பார்த்திங்களா ஸ்டெப்பு போகுது. இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, பெரியவங்க யாரும் ஏறி இறங்க முடியாது, நம்மளால் ஏறி இறங்க முடியும். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க, இப்போ தான் ஓரளவுக்கு ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு அணைக்கிட்ட தான் போகிறோம், தடுப்பணைக்கிட்ட. நிறைய பேர் வந்திருக்காங்க, இது மேலே ஏறி தான் போகணும். அங்கே தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள், இந்த சைடு தெரியுதுங்களா, அந்த கேப்புக்குள்ளே. இதில் தான் மேலே ஏறி போகணும், கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இங்கே தான் கீழே இறங்கி போனால் இங்கே எல்லாருமே மீன் சுத்தம் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 3 கிலோ மீன் கொடுத்துருந்தோம். 1 கிலோ 200ன்னு சொல்லியிருந்தாங்க. 2 கிலோ பொரிக்கிறக்கும் 1 கிலோ குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். இந்த இடத்துல எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இவங்க தினமும் இவங்களோட ஒர்க் இது தான்.